சூப்பரா மணக்க மணக்க நம்ம மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிளகு சாதம். இதுவரைக்கும் நீங்க செய்யாத மெத்தடாவும் இருக்கும், நீங்க சுவைக்காத சுவையா இருக்கும். சோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிளகு சாதம் பண்றதுக்கு 1/4 கிலோ சாப்பாட்டு அரிசி எடுத்து குக்கர்ல வச்சிருக்கேன். சூடா இருக்கிற இந்த சாதத்தை அகலமான ஒரு பவுல்ல கொட்டிடலாம். சூடா இருக்கிற இந்த சாதத்து மேல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். நீங்க நார்மலா எந்த எண்ணெயில சமைப்பீங்களோ அதுலயே விட்டுக்கலாம். ஈவன் நெய் விட்டீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். இப்படி நல்லா சூடா இருக்கும் போதே எண்ணெய் ஊத்துனாதான் சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். நான் எடுத்திருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசி. சோனா மசூரி அரிசி சாதாரணமா சாப்பாட்டு அரிசி தான். அதே மாதிரி இது நல்லா சின்னதா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாமே இதுல செய்யலாம். நார்மலா நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வைப்போம்ல அந்த அரிசி மாதிரி தான் இது இருக்கும். அதே மாதிரி சாதம் வைக்கும் போது நான் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு உப்பும் போட்டேன். சோ இந்த சாதத்தை இப்படி நல்லா பரவி கொடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இது ஆறட்டும். மிளகு சாதம் பண்றதுக்கு நம்ம ஒரு மசாலா வறுக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். 1/2 டீஸ்பூன் இதுல நெய் போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்ப மீடியமா வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுலயே போட்டுக்கலாம். 1/4 கிலோ சாதம் பண்ண போறோம். அதுக்கு தகுந்த பொருட்கள் தான் நான் போடுறேன். நான் எடுத்திருக்கிற மிளகு காரம் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க எடுக்கிற மிளகு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மிளகை நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கணும். அப்பதான் இதுல இருக்கிற கசப்பும் போகும், காரத்தன்மையும் கொஞ்சம் குறையும். இந்த மிளகோடையே ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. மிளகு நல்லா உப்பிட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே ஆறட்டுங்க. ஒரு பக்கம் வச்சிடுங்க. இதே கடாயிலே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கிறேன். அடுத்தது பூண்டு 15 பல்லு எடுத்து தட்டி வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. பூண்டு 3/4 செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். மிளகு சாதத்துக்கு வெறும் மிளகு மட்டும் நம்ம போட்டோமா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. கொஞ்சம் கசப்பு தன்மையும் காரத்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். பூண்டை வதக்கும் போதும் அடுப்பணல் கம்மியாக வச்சு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பூண்டை கருக விட்டிங்கன்னா அதுலேருந்து கசப்பு தன்மை வந்துடும். பாருங்க, பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு வெறும் பூண்டும் கருவேப்பிலையும் மட்டும் எடுத்துருங்க. மிளகு வச்சா அதே பிளேட்ல இதையும் வச்சிடுங்க. பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் இது மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் ஒன்று முக்கியமாக கவனிங்க, நம்ம வறுத்த இந்த பொருட்கள்லாம் நல்லா ஆறி இருக்கணும். அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். இப்போ இதில் தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. இதை கொரகொரப்பாக அரைக்கணும். அதாவது பல்ஸில் வச்சு 2-3 வாட்டி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இது அப்படியே கட்டியாக ஆகிடும். ஏன்னா நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி இதை வதக்கியிருக்கோம். ஸோ இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கணும். இந்த பூண்டும் நைஸாக மையக்கூடாது, மிளகும் நைஸாக மையக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இப்போ அரைச்ச மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ மிளகு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மிளகு சாதம் பண்றதுக்கு நம்ம மசாலா வதக்கின அதே கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இதுல இருக்கிற எண்ணெயே போதுங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போறது ஆப்ஷனல் தான், இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது 3 காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போட்டனோ ப்ளீஸ் அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதா இருந்தா மிளகாய் ப்ளீஸ் கம்மி பண்ணுங்க, மிளகும் கம்மி பண்ணுங்க. இதை அப்படியே லேசா வறுத்துக்கணுங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் இப்படி சூடானா போதும். இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலருங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கடுக்குன்னு இருக்கணும். அதாவது சாப்பிடும்போது வாய் கிடைக்கணும். ஏன்னா இதில் எந்த விதமான காயும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் லேசாக செவக்கிற மாதிரி வதக்கலாங்க. இப்போ வதக்கும் போதெல்லாம் எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். எல்லாமே நல்லா செவந்துடுச்சுங்க. இனி மீதி தேவையானது இதிலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி என்னோட ரெசிபியில் நிறைய போடுவேன். கருவேப்பிலை அப்படியே ஒரே ஒரு வதக்கோங்க.
இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்தது 2 தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தக்காளியும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். தக்காளியெலாம் அப்படியே உடச்சி விடுங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இது எந்த கடாய் என்ன பிராண்டுன்னு. இப்போ நான் செஞ்சிட்டு இருக்க கடாய் வந்து ஒண்டர் செஃப் பிராண்டோட இது. அதே மாதிரி இதோட சைஸு 30 சென்டிமீட்டர். நான் வந்து இது பெங்களூரில் லூலு மாலில் வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் இதை வதக்கலாங்க. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. காரத்துக்கு மிளகும் காஞ்ச மிளகாய் தான். ஸோ இதில் நீங்கள் மிளகாத்தூளோ மல்லித்தூள்லாம் போட வேண்டாம். எப்பயுமே பூண்டு சாதம் மிளகு சாதத்துக்கு காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் போடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு கிளறுங்க. இந்த மசாலாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாதம் வச்சுட்டு வேணுங்கிறப்ப இந்த மசாலாவும் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது இதை ஆற வச்சுட்டும் சாதத்தில் போட்டு கிளறலாம், சூடாகவும் கிளறலாம். பட் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் போடும்போது எல்லாம் ஆற வச்சுட்டு போடுங்க, அப்போ வேர்க்காமல் இருக்கும். பெங்களூர் கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ சூடாக இருக்கிற இந்த மசாலாவிலே இப்போ சாதம் போட்டுடலாங்க. இப்போது ஆற வச்ச சாதத்தை எடுத்து இன்னொரு வாட்டி இப்படி நல்லா உடச்சி கொடுங்க. இப்போ இந்த சாதத்தை கடாயிலே கொட்டிடலாம். அடுத்தது நம்ம சாதத்தோட மெயின் ஹீரோவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா. இப்போ இந்த மசாலாவை அப்படியே இதில் கொட்டிடுங்க. எல்லாமே கொட்டிடுங்க, கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் இல்லைங்களா, அதோட இதை போட்டு வதக்கிடக்கூடாது, கசப்புத்தன்மை அதிகமாயிடும். லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரி போடணும். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிட்டு அப்படியே போடுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நெய் 1/2 டீஸ்பூன் போடுங்க. இதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தான் பிடிக்கும். சப்போஸ் நெய் போட விருப்பம் இல்லைனா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறலாம். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கம்மியான தீயில வச்சு இதை லேசாக சூடாடுற மாதிரியும் வச்சு கிளறலாம், இல்லை அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்தும் கிளறலாம். வெங்காயம் தக்காளிலாம் போடும்போது தான் இந்த சாதம் ஒரு ஜூஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. சூப்பரா மணக்க நம்ம மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. மிளகு சாதத்துக்கு நான் என்ன பொருட்கள் போட்டனோ என்ன அளவுகள் போட்டனோ அப்படியே போடுங்க. வாய்க்கு ருசியாகவும் தொண்டைக்கு இதமாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதில் போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் உடம்புக்கு. மெயினாக இந்த ரெசிபியை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா மிளகு சாதம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பூண்டும் போட்டிருக்கேன். நீங்கள் பூண்டு மிளகு சாதம்னு சொல்லலாம், மிளகு சாதம்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு அரைச்சோம் பார்த்தீங்களா மசாலா, அதாவது மிளகு எண்ணெயில் வறுக்கணும். அதோட பூண்டு மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நல்லா இந்த மழைக்கு காரசாரமாக சாப்பிட்டா சொல்லுமா என்ன சாப்பிட்ருவோங்க. வா, நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கருவேப்பிலெலாம் நான் சொன்ன மாதிரி போடுங்க. ஓ மை காட், இன்னும் ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப அந்த பெப்பரோடைய வாசனை காரம் டாமினேட் பண்ணிகிட்ருக்கும். பட் இப்போ நான் செஞ்சு இதே ஸ்டைல்லே செய்யுங்க, சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் கொடுக்குற உற்சாகம் தான் என்னால் மேலும் கிரியேட்டிவாக பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்னோட ரெசிபி ஷேர் பண்றேன்னு சொல்றீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனி வரப்போற வீடியோக்கள்ல என்னால எந்த அளவுக்கு சிறப்பா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன். ஃபேஸ்புக்லயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.